My dear viewers, welcome back to another video. My dear viewers, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மட்டும் பார்த்துருவோம். ஃபிளாஷ்பேக். நான் எப்பவுமே காலேஜுக்கு பஸ்ல தான் போவேன். அந்த மாதிரி ஒரு நாள் நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது என் பின்னாடி 2 பேர் நின்றுட்டு ஒரு விஷயம் பேசிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, நல்ல வேலைப்பா இந்த மழைலாம் நைட்லேயே வந்து முடிஞ்சிருது, பகல்ல வரதுல நம்மளோட வேலைக்கு எதுவும் வேட்டு வைக்காம இந்த மழை பார்த்துக்குது, அது வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் சரியான மழை. எங்கள் ஊர்லலாம் அந்த அளவுக்கு மழை வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சு. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கு முன்னாடி படிக்கட்டு நிறைய அளவுக்கு தண்ணி. இன்னும் ஒரு 1/2 hour பெஞ்சிருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளாரவே தண்ணி வந்திருக்கும். நாங்கள் இருக்கிறதும் வில்லேஜ் ஏரியா, இருந்தாலும் வெள்ளம் வர அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. விடிய விடிய மழை பெஞ்சிச்சு. பட் விடிஞ்சு பார்த்தா மழை சுத்தமாக இல்லை. ஒரு 5:30 6 மணி வரும்போது மழை சுத்தமாக நின்றுச்சு. நிறைய டைம் மழை பெய்யும் போது நைட்டில் தான் அதிகமான மழை பெய்யுது. பகல் டைமில் மோஸ்ட்லி பெய்யறதுல அப்படியே பெஞ்சாலும் கம்மியான மழை தான் பெய்யுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த டவுட்டை பேஸ்டாக வச்சு இன்டர்நெட்டில் ஃபர்தராக சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மழையை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் அப்படின்றது கிடச்சிச்சு. ஸோ அந்த கேள்விக்கான விடையாக தான் இந்த வீடியோன்றது உங்கள் முன்னாடி வந்திருக்கு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், மழை ஏன் நைட்டில் மட்டும் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி மழை எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போமா. மழை பெய்கிற இந்த ப்ராசஸ் அப்படின்றது 3 ஸ்டேஜில் நடக்குதுன்றாங்க. இவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பெர்சிபிட்டேஷன் அப்படின்ற 3 ஸ்டேஜில் இந்த மழை பெய்கிற ப்ராசஸ் அப்படின்றது நடக்குது. இவாப்ரேஷன் அப்படின்னா இந்த உலகம் முழுக்கவே அதிகமாக தண்ணியால் தான் நிரப்பப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த தண்ணியானது சூரிய ஒளியோட வெப்பத்தினால நீராவியாக மாறி அது வானத்தை நோக்கி பயணம் பண்ணும். வானத்தில் 6000 அடிக்கு மேலே இருக்கிற அந்த பகுதியை ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் வெப்பநிலையானது நம்ம பூமியோட சர்ஃபேஸில் இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். அதாவது இந்த பனிகள் எல்லாம் உருவாகிற வெப்பநிலைன்னு சொல்லிட்டு அந்த வெப்பநிலையை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தான் வெப்பநிலை அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த வெப்பநிலையை இந்த நீராவிகள் அடையும் போது இந்த நீராவியாக போன கேஸ் எல்லாமே ஒன்றா ஃபார்ம் ஆகி சின்ன சின்ன நீர்த்துளிகளாக உருவாகும். இந்த நீர்த்துளிகளெல்லாம் ஃபார்ம் ஆகி கிளவுட்ஸ், சின்ன சின்ன கிளவுட்ஸ், வெண்மேகங்களை உருவாக்கும். இதை தான் நம்ம இவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இவாப்ரேஷன் ப்ராசஸ்க்கு அடுத்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும். இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உருவான அந்த சின்ன சின்ன வெண்மேக கூட்டங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய பெரிய மேக கூட்டங்களை உருவாக்கும். கருமேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் அந்த சின்ன சின்னதாக இருந்த நீர் துகள்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய பெரிய நீர் துகள்களை உருவாக்கும். அதன் மூலிமா தான் இந்த கருமேகங்கள், மலை மேகங்கள் அப்படின்றது உருவாகும். 3வது ஸ்டேஜ் பெர்சிபிட்டேஷன். பெர்சிபிட்டேஷனை நம்ம தமிழில் சொல்லணும்னா மழைப்பொழிவு இல்லாட்டி பொழிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேகங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரானது அதோட கனம் அதிகமாகி இதுக்கு மேலே மேகங்களில் தங்க முடியாமல் வெப்பநிலை குளிர்ச்சி ஆகும்போது அது மழைப்பொழிவாக பொழியும். அப்படி மழைப்பொழிவாக பொழிஞ்ச தண்ணி மறுபடியும் தேங்கும், மறுபடியும் இவாப்ரேஷன் நடக்கும். இப்படியே இந்த சுழற்சி அப்படின்றது நடக்கும். இதை தான் நம்ம வாட்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி தான் மழை அப்படின்றது பெய்யுது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மழை தண்ணினா சுத்தமான தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு. பட் அப்படி பெய்கிற மழை தண்ணியுமே சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம அட்மாஸ்பியரில் சிசிஎன் அப்படின்னு சொல்லப்படுற கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளே அப்படின்னு சொல்லப்படுற தனிமங்கள்ன்றது இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சிசிஎன் அப்படின்றது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். இது டஸ்ட் பார்ட்டிகல்ஸாகவும் இருக்கலாம், இல்லாட்டி சால்ட், உப்பு இருக்கு இல்லையா, காற்றில் இருக்கக்கூடிய உப்பின் அளவாகவும் இருக்கலாம், இல்லாட்டி இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான மாசுக்களாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் சிசிஎன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மேகங்களில் இருக்கக்கூடிய மழை தண்ணி இல்லையா, அந்த மழை தண்ணி கூட கலந்துடும். அதன் மூலிமா மழை தண்ணி மாசுபடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிசிஎன் அப்படின்னு சொல்லப்படுற கிளவுட் கண்டென்சேஷன் நியூக்ளியர் அயன் ஆக்சைடு மாதிரியான ஒரு குறிப்பிட்ட தனிமங்களாக இருக்கும்போது அது மேகங்களில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகளோட வினை புரிஞ்சு கலர் கலரான மழையை பொழிய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்பறம் கலர் கலராக மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2001 கேரளாவில் பிளட் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழைன்றது பெஞ்சிருக்கு. பெஞ்ச தண்ணி எல்லாமே ரெட் கலரில் ரத்தம் மாதிரியே இருந்திருக்கு. நீங்கள் கூகுளில் போய் கேரளா பிளட் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு காரணம் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அயன் ஆக்சைடு அதிகமான காரணத்தினால அது மழை தண்ணியோட வினை புரிஞ்சு அதை கலரை மாற்றி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, மழையாக வர தண்ணி கூட சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மை டியர் வியூவர்ஸ், மழை எப்போ பெஞ்சாலுமே அந்த மழை தண்ணியில் சிசிஎனோட அளவுன்றது இருக்கும்.
பட் அதோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால மழை தண்ணியோட நிறம் அப்படின்றது மாறாமல் நமக்கு டிரான்ஸ்பரண்டாகவே தெரியுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அமிலமலை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த ஆசிட் ரெயின் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீராவி மேலே போய் மேகக்கூட்டங்களை உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி மேகக்கூட்டங்கள் உருவாகிற இடத்துல அந்த அட்மாஸ்பியர்ல சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு இந்த மாதிரியான அமிலத்தன்மையுடைய வாயுக்கள் அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாயுக்கள் மேகங்கள்ல இருக்கக்கூடிய நீர்த்துளிகளோட வினை புரிஞ்சு அதுல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை அதிகரிச்சிடும். இதுதான் அமிலமழையா பொழியுது. இந்த மாதிரி பெய்யக்கூடிய அமிலமழையால மனிதர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த அமிலமழையினால மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலையும் பிளான்ட்ஸுக்கு, நீர்வாழ் உயிரினங்களுக்கு, நம்மளோட லேண்டுக்கு, மண்ணுக்கு இதுக்கெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மண்ணில் வளரக்கூடிய தாவரங்களோட அந்த வளர்ச்சி விகிதம் அப்படின்றது இந்த அமிலமழையினால ரொம்பவே குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அமிலமழையினால டைரக்டா மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் இன்டைரக்டா நிறைய பாதிப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த மாதிரி மழையை அமிலமாக மாற்றக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு இந்த மாதிரியான வாயுக்கள் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நேச்சராகவும் உருவாகுது, மனிதர்களோட செயல்பாட்டுனாலே உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. நேச்சரா வொல்கானிக் எரப்ஷன் இந்த மாதிரியான நிகழ்வுகள்னால இந்த சிசிஎன் அப்படின்றது உருவாகுது. மனிதர்களால ஃபாசில் ஃபியூயல்ஸை எரிக்கிறது மூலியமா உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பெட்ரோல், டீசல், கோல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய எரிக்கும் போது அதுல இருந்து கூட இந்த மாதிரியான சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு மாதிரியான சிசிஎன்கள் உருவாகி அதன் மூலியமா தான் அமிலமழை பெய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அனிமல் ரெயின் அப்படின்னு சொல்லப்படுற மழையும் இந்த உலகத்துல எப்பயாச்சும் ரேரா அங்கங்க பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மழையில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மழை பெய்யும் போது மழை தண்ணி மட்டும் கீழே விழாம அதுல மீன், தவளை குட்டிங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மழையா பொழியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கடல்ல உருவாகக்கூடிய டொர்னாடோ இருக்கு இல்லையா, சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இந்த மாதிரி கடல்ல உருவாகக்கூடிய டொர்னாடோவில் அந்த கடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள், இந்த மாதிரியான தவளை குட்டிகள் இதெல்லாம் அந்த டொர்னாடோவில் சேர்ந்து வந்துடும். அப்படி வந்த டொர்னாடோ பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி வந்து அதை மழையா பொழிய வைக்கும். அப்படி மழையா பொழிய வைக்கும் போது அந்த டொர்னாடோவில் கடல்லேருந்து சிக்கிட்டு வந்த மீன், அந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மழையா பொழியும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த மாதிரியான அனிமல் ரெயின் அப்படின்றது நடக்குது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம பூமியில மட்டும்தான் மழைப்பொழிவு அப்படின்றது நீரா பொழியுது. பட் பல கிரகங்கள்ல மழைப்பொழிவு அப்படின்றது மீத்தேனாவும் இல்ல சிலிக்கான்னா கண்ணாடி துகள்கள் மழையாவும் பொழியுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமி, நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தையும் நம்ம எடுத்துப்போமே, சனிக்கோள்ல இருக்கக்கூடிய ஒரு நிலவு தான் டைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டன்ல மீத்தேன் கேஸ், நம்ம தஞ்சாவூர்ல எல்லாம் மீத்தேன் கேஸ் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பல ஆயிரம் அடிக்கு உள்ள போர் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மீத்தேன் கேஸ் மழையா பொழியுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமியில மட்டும் எங்கேயாவது மீத்தேன் மழை பொழிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க. சேட்டனுக்கு நேராக பைப் போட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான மலைகள் எல்லாம் யூனிவர்ஸ்ல பெய்யுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான மலைகள் அப்படின்றது பொழியுது. அதெல்லாம் என்ன அப்படின்றத தனியா ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம வீடியோவோட எபிலாக் வந்துட்டோம் மை டியர் வியூவர்ஸ். மழை ஏன் நைட்டில் மட்டும் அதிகமாக பெய்யுது அப்படின்றது தான். இதுக்கான விடையை நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். டெம்பரேச்சர் தான் முக்கியமான காரணம். ஹீட்டான டெம்பரேச்சரில் தான் நம்ம நீரெல்லாம் ஆவியாக மாறி மேகங்களாக மாறும். அது மேலே போனதும் குளிர்ச்சியான டெம்பரேச்சரில் அந்த நீராவியெல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய நீர்த்துளிகளாக மாறும். அது இன்னும் குளிர்ச்சியான டெம்பரேச்சருக்கு மாறும் போது அந்த பெரிய பெரிய நீர்த்துளிகளெல்லாம் மழையாக பொழியும். ஸோ நைட்டில் சூரியனுக்கு லீவ் விட்டுறாங்க அப்படின்ற காரணத்தினால நைட்டில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அதனால தான் நைட்டில் மோஸ்ட்லி மழை பெய்யுது. பகலில் மழை பெய்யும் போதும் அதனால தான் டெம்பரேச்சர் அப்படின்றது லோவாக இருக்குது. ஸோ இதுதான் காரணம் நைட்டில் மழை அதிகமாக பெய்யறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.